ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காசிமேட்டில் என்னெல்லாம் ஃபிஷ் இருந்துச்சு, அதில் நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோன்னா ஒரு சின்ன vlog-ஆ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி காசிமேட்டில் உண்மையாலே கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க. எப்போவும் 12 மணி 1 மணிக்கு போனால் வெயில் கொளுத்தும். ஆனால் இன்றைக்கி வெயில் சுத்தமாக இல்லை, கிளைமேட் செம்மையாக இருந்தது. என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் மீனை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா நண்டும் எறாவும் தான் இருந்துச்சு. போட்லேருந்து நிறையா எறாவும் நண்டு தான் இறக்கிட்டு இருந்தாங்க. எறாவும் கம்மியாக தான் இருந்துச்சு ரேட் இன்றைக்கி. இவங்கக்கிட்ட எறா ரேட் கேட்டால் ரொம்ப ஹெவியாக சொன்னாங்க. 1200ன்னு கேட்டு அப்படியே லாஸ்ட்டில் போயிட்டோம். லாஸ்ட்டில் போயிட்டோம், அங்கே கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க, அதோட அங்கே வாங்கிட்டோம். இவங்க எல்லாருமே 1200. இந்த கூடையில் இருக்கிறத மோஸ்ட்டாக வாங்காதீங்க. ஏன்னா கூடை கீழேருந்து மேலே புஷ் பண்ணி அது கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அதனால் கூடையை தயவு செஞ்சு யாரும் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருக்காங்களே அதை வாங்குங்க. அது நல்லா நம்மளுக்கு நிறையாவே ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் மீன் வாங்கும் போது அவங்க சொல்கிற ரேட்டோட கொஞ்சம் கம்மி பண்ணியே கேளுங்க. அவங்க சொல்கிற ரேட்டுக்கே வாங்கிடக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஹெவியாக தான் சொல்லுவாங்க. நம்ம அதோட கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டு வாங்கிக்கணும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ பறவையாக பறந்துச்சுன்னு எதனாலும் தெரியல. ஆனால் கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. பறவை பறந்துட்டு நல்லா காற்றும் செம்மையாக அடிச்சிச்சு. நல்லா இருந்தது பார்க்க கிளைமேட் இன்றைக்கி உண்மையாலே. சுற்றி பார்த்துட்டு கடைசியில் நாங்கள் ஒரு இடத்துல எறாவும் நண்டும் வாங்கினோங்க. எறா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்செல்லாம் 1200 ருபீஸ்ன்னு 2 கூறு வச்சு அதே அளவு எறா 700 ருபீஸ்க்கு ஒருத்தவங்க தந்தாங்க. அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நண்டு ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு இந்த ஃபிஷ் எல்லாம் டோட்டலாக சேர்த்து ஒரு 15 to 16 ஃபிஷ் கிட்ட இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக. இது எல்லாமும் வாங்கி க்ளீன் பண்ணி இந்த அக்கா கிட்ட தான் எப்போவும் நாங்கள் க்ளீன் பண்ணுறது. இவங்கக்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. இதெல்லாம் செஞ்ச ஒரு vlog என்னெல்லாம் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு vlog-ஆ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன்.